டாஸ்மார்க்குடைய செயல்பாடுகள் அது மணமகிழ் மன்றமோ அல்லது வேறு எந்த பெயரில் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது தேசிய நெடுஞ்சாலைன்னு இல்லை, அது வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும், அதற்கு பக்கத்தில் இருந்தாலும், கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும், மக்கள் கூடும் இடத்தில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையுமே எதிர்க்கின்றோம். பெயர்களை மாற்றுவது இங்கு முக்கியமல்ல. தீமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதில் பேர்களை மாற்றுறதுனால அதை மட்டுமே எதுக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் சரி சொல்ல. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அது எந்த வடிவத்தில் செயல்படுத்தப்பட்டாலும் அது நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படாலும் பதவி அறிவிக்கப்படலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, முதல் தடவை எம்எல்ஏ அவர் முதல் தடவை அமைச்சராக இருக்காரு. உடனே இந்த ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த முன் பதவிகளையும் வகிக்காத ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு பிரதமர் பதவியை காங்கிரஸ் கட்சி வழங்கவில்லையா? ஒரு கட்சிக்கு அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு யார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், யார் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும் என்ற உரிமை அந்த கட்சிக்கு தான் இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஒரு முடிவெடுத்து துணை முதல்வரை பரிந்துரைத்தால் அதை யாரும் விமர்சிக்க முடியாது. அது அந்த கட்சியுடைய உள்விவகாரம். அடுத்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சமீப காலமாகவே அவருடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் தானே இருக்குது. இப்போ முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த கார் ரேஸ் போட்டியை நடத்தினார். சுற்றுலா வளர்ச்சியை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு விஷயம். அதன் மூலமாக ஒரு விளம்பரம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது, ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட தன்னுடைய துறையும் அவர் வெற்றிகரமாக செயல்படுத்தி தான் கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு இளைஞர் என்ற அடிப்படையில் அந்த கட்சியை முடிவு செய்தால் அதை யாரும் குறை கூற முடியாது. என்னை பொறுத்தவரை அந்த தகுதி அவருக்கு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அப்படி ஒரு முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குமேயானால் நாங்கள் அதை வாழ்த்தி வரவேற்கிறோம். விஜய் பெரியார் சிலைக்கு மாலை பேசக்கூடாது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் பெரியார் சிலைக்கு என்ன மாலை அணிவிக்கக்கூடாதா என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்மை போன்ற விவசாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், கூலி தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி கம்பீரமாக வேஷ்டி சட்டைகளோடு அரசியல் தலைவர்களாக உலா வருகிறோம். அறிவுஜீவிகளாக, பல்துறை வித்தகர்களாக, அரசு ஊழியர்களாகலாம் வரணும்னு சொன்னோம்னா தந்தை பெரியார் ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு தான் அது காரணம். பெரியாருடைய கடவுள் மறுப்பில் வேண்டாம் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னா எல்லாரும் எல்லா கருத்தையும் 100% ஒத்து போயிட முடியாதுல்ல. இதுதானே உலகம், அதான ஜனநாயகம் கூட. அப்போது ஒத்துப்போகக்கூடிய அறுதி பெரும்பான்மையான கருத்துக்கள் பெரியாரிடம் இருக்கிறது. இன்னொன்று, சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் அந்த பெரியார் சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்காங்க. உண்மையை நான் பாராட்டுறேன். ஏன்னா பெரியாரை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. பெரியார் சிலையை உடைப்பவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை சேதப்படுத்துவதாக அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே பெரியாரை புறக்கணித்து விட்டு அரசியல் செய்ய முடியாத என்ற யதார்த்தத்தை சகோதரர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டதற்காக நான் பாராட்டுகின்றேன். பெரியாரியல் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியலில் 2 கலந்தது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று தான் நான் இதன் வாயிலாக புரிந்து கொள்கிறேன். தமிழக வக்ஃப் வாரிய தலைவர் ராஜினாமா கட்டத்தில் இருந்துச்சு, அதை விளங்கணும் அப்படின்ற திடீர்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்ன தவறு நடந்தது என்பது இதுவரை வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் நிறைய தவறு நடந்திருப்பதாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா பெற வைத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. அரசு இது குறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தி எந்த தவறு நடந்திருந்தாலும் அவற்றை சீர் செய்ய வேண்டும். அடுத்து வக்பு சம்பந்தமாக எங்களுடைய ஒரு கருத்தை இந்த நேரத்தில் திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வக்பு வாரியத்துக்கு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுப்பதை விட முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் என்ற நிலையில் நிறைய பேர் சமூக அக்கறையோடும் துணிச்சலும் நேர்மையும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை கண்டறிந்து அந்த பதவியை இந்த அரசு கொடுக்குமேயானால் அது இன்னும் சிறப்பாக வழிநடத்தப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொல்ல அரசியல் கட்சிகள் பொதுவாக அரசியல் நாங்களும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். நான் எங்களை கேட்குறோமா? நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு சில தர்ம சங்கடங்கள் உண்டு, சில குறுக்கீடுகளுக்கு சமரசம் செய்யக்கூடிய நிலை வரும். இது இறை சொத்துக்கள். அதாவது வக்பு வாரியமோ இந்து அறநிலையத்துறையும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கொடுக்கக்கூடிய சொத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அது நேர்மையாக அரசியல் குறுக்கீடுகளின்றி ஊழலின்றி செயல்பட வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து என்பது வேறு. வக்பு வாரியம் இந்து அறநிலையத்துறை என்பதெல்லாம் ஆண்டவனின் மீது நம்பிக்கை வைத்து தரக்கூடிய சொத்துக்கள். அதில் ஒரு பழுது ஏற்படக்கூடாதுல்ல. இப்போ நானே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறேன், அந்த கூட்டணியில் இருக்கிறேன். எனக்கே சில நிர்பந்தங்கள் கூட ஏற்படலாம்.
ஆனால் நான் சொல்லக்கூடிய பட்டியல் இருக்கல்லவா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இவர்களுக்கு அத்தகைய தேவைகள் இருக்காது. அந்த அடிப்படையில் நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், இந்த சொத்துக்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி யாருமே நமக்கு விமர்சனம் இல்லை. ஒருவேளை அவருக்கு அரசு கொடுத்தா அரசுடைய முடிவு, அதை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் எங்களுடைய சஜஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை நாங்கள் இப்படி சொல்கிறோம், வேற ஒன்று. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.